அன்பும் கண்மணி கூட சேர ஏதோ திட்டம் போடுறாங்க. முறைச்சிட்டே இருந்தா எப்படி சாப்பிடுறது? பின்ன நீ பண்ண என் மேலதான் போடுவா. எங்க அம்மா புட்டு வச்சுட்டாங்களே. பேசுறா எங்க அம்மா அவங்கிற இவங்கிற. என்னண்ணே இது இப்படி கத்துறாங்க? இதுக்கிட்ட எங்க அம்மா பார்த்தாலே மூஞ்ச சொல்லிக்கிற. அவதான் என்ன பார்த்தா நம்ம கண்மணி ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. எரிஞ்செரிஞ்சு விழறா. சம்பந்தவங்க உன் பேச்ச கேட்டு என் அம்மா சந்தேகப்பட. கொண்டாட்டி இந்த பாரு ஹோட்டல்னு பாக்குறேன். இல்லனா அவ்வளவுதான். மாத்தி தரவா? இவ்வளவுதான் சார் மாத்தணும். ஐயோ இல்ல சார். என்னத்த நீங்களாவது கொஞ்சம் அமைதியா இருங்களேன். மாட்டேங்கிறாரு. என் பக்கமே நிக்க மாட்டேங்கிறாரு. ரசியமா ஒரு கேமரா வை. அப்பதான் உன் அம்மாவோட வண்டவாள எல்லாம் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அன்பு கூட்டு பாத்தீங்கன்னா சமாதானம் படுத்த சொல்றாங்க. ஒரு நிமிஷம். பத்தி என்னடா பேசுறா. என்னடா அங்க பாரு. என்ன பிரச்சனை? இல்ல மருமக இத சொல்றத நம்ப மாட்டேன்றாங்கன்னு அவரோட கம்ப்ளைண்ட். இந்த பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லைங்க. ஆமா. முதல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியாம ஒன்னா அம்மா இல்லாம நாம இல்ல ஆனதுக்கு அப்புறம் நம்ம வைஃப் தானே கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வரப்போ. கரெக்ட். ஆயம் இருக்கா இல்லையான்னு கேட்டா தானே உண்மை என்னன்னு சார். அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளைக்கு பாத்துக்கிறேன் சார். அன்பு சொன்னதை கேட்டு பாத்தீங்கன்னா அந்த 2 சண்டை போட்டவங்களும் சேர்ந்துடுறாங்க. அதை பத்தி எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க. புரிஞ்சுக்கிட்டார்ல, அதுவே போதும். சூப்பர். கூலியா வந்தவங்கள புறாவோ மாதிரி இல்லன்னு ரொம்ப பக்குவம். சூப்பர். உபதேசம் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நாம அந்த மாதிரி உங்க மனசாட்சிக்கு ஆனா கண்மணியும் ஊருக்குலாம் உபதேசம் பண்ணுங்க, ஆனா உங்க லைஃபை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அண்ணா வந்துட்டா கஜினி முகமது மாதிரி படையெடுப்பா. அது வேறயா? ஓ, இதெல்லாம் கார்த்தி ஏற்பாடா இருக்கு. உங்க சொன்னது போட்டாச்சு. சந்தோஷமா கிளம்பி போங்க. அப்புறம் திருப்பி அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கூப்பிடும். போங்க போங்க. பை பை. இதான் உன்னோட கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் விக்டரியே. ஒருத்தரை வெறுக்கிறவங்க அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க. அடுத்த பிளான்ல அது அப்படியே வைக்காம ஓய மாட்டான் இந்த கார்த்தி. அதுக்கு இந்த ஒருத்தர் வந்திருக்காரு. சரி அனுப்புங்க. ஒரு போன் கூட பண்ணாம வீட்டுக்கு வந்து பாக்குற அளவுக்கு யாரு? ஹலோ மேடம். விக்னேஸ்வரன் நீ நீங்க எடுக்கவே மாட்டேன்றீங்க. எவ்வளவு வாட்டி தான் மேடம் நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மெசேஜ் உங்க கூட பேசுறது. காசு கொடுத்துட்டு இருந்தீங்க, எதுக்காக மேடம் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டீங்க? உனக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் தேவைக்கு அதிகமாவே கொடுத்துட்டேன். நீங்க கொடுத்த காசுல நானும் என்னென்னமோ இல்ல. அன்பு சார் இருந்த வரைக்கும் தேதிக்கு நானும் வெளியில வந்துட்டேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலையா மேடம்? அதாவது எனக்கு செட்டில் பண்ணி விட்டு இருக்கோம். பெரிய பிரச்சனையில இருக்கேன். செட்டில் பண்ணுமா? பைசா தர முடியாது. பண்ணது வெண்ணிலா ஒரு புது பிரச்சனை மாட்டிட்டேன். இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கேட்டுட்டு இருக்காரு. நீங்க எனக்கு தர வேண்டியதுதான் கேக்குறேன். காலி பண்றதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வேலை என்னாலே குடுத்தனம் பண்ண முடியாம மாட்டேன்னு சொல்லக்கூடாது மேடம். என்ன பிளாக்மெயில் பண்றியா? பயன்படுத்துறீங்களா? போ வெளியில. செக்யூரிட்டி வெளிய போக சொல்லுங்க. சார் இது சரியில்லை சார், வாங்க. போ வெளியில. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஏய், தப்பு பண்ணிட்டீங்க. மாட்டேன், பாத்துக்கிறேன். பார்த்த மாதிரி இருக்கே. முன்னாடி வேலை செஞ்சவன் தானே? யாரோ என் கான்டாக்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க விடுங்க. இது மாதிரி பணம் வேணும் வந்து தொல்லை பண்றாரு, நம்ம கூட வேலை பார்த்தவர் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் நான்சென்ஸ். பணம் கேக் உங்களுக்கு எல்லாம் கருணையே இல்லையான்னு கத்துறான். உள்ள விட்டுருக்கவே கூடாது. லைஃப் மட்டும் டிசாஸ்டராவே இருக்கடா. அதெல்லாம் கடந்து போகும். பொறுமையா இருங்க. கோச்சுக்க மாட்டேன்னா ஒரு கிரிஞ்சான ஐடியா சொல்றேன். மிஸ்டர் அன்பு செல்வன் மை ட்ரையல் தான். எதுவா இருந்தாலும் சில இருக்கதா அன்னிக்கிட்ட உன் வாயால சொல்ல முடியல. கரெக்டா புள்ள சொல்லணும். இரு 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 இரு. தாசனா மாறன். அவ வாழ்க்கை துணை இல்ல, வாழ்க்கையே அவதான். 3 ஸ்டேட்டஸ போட்டு விடு. இது 3 ஏன் 1000 இருக்கு. திருந்திட்ட அப்ப லாக் பண்ணி வச்சிருக்காளே. என்ன நம்பி வந்துட்ட. மிஸ் ஹனி லாங்குவேஜ் மொபைல எடுத்து அதாவது கண்மணி பாத்தீங்கன்னா அன்பும் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னா எடுத்துட சொல்றாங்க. ஒரு நிமிஷம் கூட. ஏன் உன் அவ்வளவு அவசரம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷத்துல படிச்சுட்டு கொடுத்துறேன். சமையல் பொறுப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன கொஞ்சம் தான் படிக்க வேண்டியது இருந்துச்சு, அதுலயே பண்ணிட்டேன். அதரா தானே உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. என்னோட போன்ல ஓ நம்பரை அன்பிளாக் பண்ணியாச்சு. அது பெருமைப்படுற மாதிரி ஒரு சினிமா பாட்டை எடுத்து போடுன்னு சொன்னா இல்லையா? அது எனக்கு பசிக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான். வந்தாலும் கடைசி வரை இருப்பது மனைவிதான். போவே முடியலையே. கார்த்தி
அன்பு என்ன பண்ணிருக்கான் பத்தம்பர் தானடா? ஆமா. கிரிஞ்சா ஏதாவது ஸ்டேட்டஸ் போடுறான்னா கிரிஞ்ச போனாலும் ஆகலாம். அண்ணி மேல லவ் வந்துருச்சுன்னு அண்ணனே அபிஷியலா ஒத்துக்கிட்டான். நான் கேட்டது இப்பதான் உன் காதுல விழுந்த மாதிரிலாம் போடுறான். நடுவுல என்ன நடு கடல்ல நடந்துச்சு. இதெல்லாம் என்னோட பிளான் தாம்மா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தியும். இதெல்லாம் யாரோடதுன்னு நினைச்சீங்க? என்னோடது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். இனிமே பக்கா ரொமான்ஸ். காப்பாத்திட்டடாச்சுடா. இனிமே நீங்க பயப்பட தேவையில்லாம இனிமே அன்பும் அவனவே சேர்ந்துரும் அப்படிலாம் சொல்லிட்டு நீ இந்த பிளான்ல சேர்த்துக்கோ. என்ன பிக் மம்மி இதெல்லாம் நீங்க கேட்கணுமா? மணி லவ் டீம் போடுங்க. என்ன ஸ்டேட்டஸ் போட்டு இப்ப வீட்ல இருக்கவங்க மட்டும் பிரைவேட் ஆக்கும். அன்பு உன் மனைவி புராணத்தை பெரியமா பாத்துட்டாங்க. அது உயிர் வந்திருக்கு. பயப்படாதடா, கூடிய சீக்கிரத்தில் நீங்க 2 பேரும் சேர்ந்துருவீங்க, அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா அதை சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி போவோம். நம்ம லைக் பண்ணுங்க.